அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டு வந்து இதில் வந்து ஜாம் ஆகிடுச்சு. ஸ்டாண்டு பின்னு எல்லாமே. இப்போ இதில் வந்து நம்ம பாடியில் வர அந்த கிளாம்பு கட் ஆகிடுச்சு. பின்னும் வந்து நமக்கு வந்து ஜாம் ஆகிடுச்சு. இப்போ வந்து கஸ்டமர் எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டு கம்பியை போட்டு கட்டி தான் அவர் ஓட்டிகிட்ருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ட்ரை பண்ணி தரேண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து வேறு மாடலில் போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எளிய முறையில் ஒரு சின்னதாக ஒரு தகவல். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கிளாம்பை வந்து இதை கழட்ட போகிறோம். கிளச்சு சைடு உள்ள கிளாம்பு, இந்த கேபிளில் வர இந்த டேக் இது. இப்போ அதுலேருந்து கலட்டின அந்த பழைய சைஸ் நான் ஸ்ப்ரிங்கை எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த டேகுக்கு பக்கத்தில் அடுத்த கிளச்சு கேஸ் போல்ட் அந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பெண்டருக்கு வர டபுள் பின், போர் டபுள் பின் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு வாஷர் ஒன்று போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம போல்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது இதை அணையணும் அப்படின்றதுக்காக, ஃபுல்லாக அணையணும் அப்படின்றதுக்காக இந்த வாஷர் வந்து இந்த ஸ்ப்ரிங்லேருந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கிளம்பை வந்து கழட்டியாச்சு. அடுத்தது இந்த சைஸ் ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கை போட்டு இப்போ வந்து இந்த வாஷரு இது புஷ்ஷெலாம் வந்து இதில் போட்டாச்சு. போல்ட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லென்த்து போல்ட்டு தான் இதை போடணும். போல்ட்டை டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து எதில் ஏற்று மாட்டணும்னா, இதில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சென்டர் ஸ்டாண்ட்லேருந்து வர ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இழுத்து கேபிள் போட்டு ஸ்பேனர் போட்டு ரொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் இழுத்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கழட்டணும். இப்போ வந்து ஸ்டாண்டை மாட்டியாச்சு. ஸ்ப்ரிங்கு அதெல்லாம் போட்டாச்சு. ஓப்பன் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக ஸ்டாண்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸ்டாண்ட் போடுங்க. ஸ்டாண்டு போடும்போதும் கரெக்டாக நிற்கிது. ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணி அதுவே ரிட்டனும் வந்து நமக்கு பக்காவாக இருக்குது. இப்போ இதில் ஒரு வாஷர் போட்டு போல்டு ஒன்று போட்டு கொப்பி வாஷர் போட்டு நம்ம இந்த செகண்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரிட்டனும் பக்காவாக இருக்கும். எந்த ஒரு ஆல்ட்ரும் நம்ம பண்ண தேவையில்லை. நன்றி, வணக்கம். விழுப்புரம் சரவணன்.